கிராமம். அழகான கிராமம். அங்க மணின்னு ஒரு பையன் இருந்தான். மணி பயங்கர துடிப்புள்ள பையன். ஆனா, அவனுக்கு ஒரு சின்ன குறைபாடு இருந்தது. அவனால மத்த பசங்க மாதிரி புயல் வேகத்துல ஓட முடியாது. மணிக்கு ஓட்டப்பந்தயம்னா வேற லெவல் இஷ்டம். மாரத்தான் போட்டி வந்தா எப்படியாவது ஜெயிச்சு தூள் கிளப்பணும்னு கனவு கண்டான். ஆனா, உடல் குறைபாடுனால பல பேர் அவன சந்தேகப்பட்டாங்க. இவனால என்னத்த கிழிக்க முடியும்னு நினைச்சாங்க. அப்பதான் வேலு சார் என்ட்ரி கொடுத்தாரு. வேலு சாரு ஒரு முன்னாள் அத்லெட். மணி ஓடுறத பார்த்தாரு. விழுந்தும் எழுந்தும் ஓட முயற்சி பண்றத கவனிச்சாரு. அந்த பையனோட மன உறுதிய பார்த்து அசந்து போயிட்டாரு. வேலு சார் மணிகிட்ட பேசினாரு. உன் பலம் உனக்குள்ள தாங்கி நிக்குது. மத்தவங்க சொல்றத கேட்டு கவலைப்படாத, உன் கதைய நீ எழுதுன்னு சொன்னாரு. வேலு சார் பயிற்சி கொடுக்க முன் வந்தார். மணி நிறைய தடவை விழுந்தான். களைச்சு போனான். ஊர் பசங்க அவன பார்த்து எகத்தாளம் பண்ணாங்க. ஆனா வேலு சாரு அவன ஊக்கப்படுத்தினார். கவனம் சிதறாம உன் இலக்க மட்டும் பாரு. ஒவ்வொரு அடியும் ஒரு ஜெயிப்புடான்னு சொன்னாரு. மணி வேற லெவல்ல பயிற்சி பண்ணான். மாரத்தான் நாள் வந்துச்சு. ஊரே திருவிழா கோலத்துல இருந்தது. மணி கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தான். ஆனா மனசுல ஒரு வெறி. வேலு சார் அவனுக்கு பவர்ஃபுல்லான உத்வேகம் கொடுத்தாரு. உனக்காக ஓடு, உன் மனசுக்காக ஓடுன்னு சொன்னாரு. போட்டி ஆரம்பிச்சது. மணி மெதுவா ஓடினான். மத்தவங்க மின்னல் வேகத்துல போயிட்டாங்க. ஆனா வேலு சார் ஓரத்துல நின்னு, "மணி விட்டுறாத, நீ நினைக்கிறதுக்கும் மேல பலசாலிடா"ன்னு கத்தினாரு. ஊர் மக்களும் உற்சாகம் கொடுத்தாங்க. மணிக்கு புது தெம்பு வந்துச்சு. அவன் புயல் மாதிரி வேகமா ஓட ஆரம்பிச்சான். முன்னாடி போனவங்கள முந்திட்டு கடைசில கோட்ட தொட்டான். ஊரே சந்தோஷத்துல கத்துச்சு. வேலு சார் அவன கட்டிப்பிடிச்சு பெருமைப்பட்டாரு. மணி ஜெயிச்சது வெறும் போட்டியில மட்டும் இல்ல, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதுலயும் ஜெயிச்சான். மனுஷங்க மனசுல நினைச்சா எதையும் சாதிக்கலாம்னு நிரூபிச்சான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணா முடியாததையும் முடியும்னு காட்டுறதுதான். எவன் என்ன சொன்னாலும் நம்ம இலக்கை நோக்கி ஓடுவோம்.